ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டேனால மார்னிங்கே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வெத்தலை விளக்கெலாம் போட்டு சிறுவாபுரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே சிறுவாபுரி பக்கத்துலேயே ஆண்டார்குப்பம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் முருகரை அவ்வளோ அழகாக காய்ச்சி தராருங்க. ஸோ சிறுவாபுரியில் எப்படி இருந்தாலும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே ஆண்டார்குப்பத்தில் போயிட்டு முருகரை பார்த்தோங்க. நல்ல தரிசனங்க, அவ்வளோ அழகாக காய்ச்சி தராரு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவில் மறக்காமல். ஸோ நாங்கள் போகும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சிறுவாபுரியில் எப்படியா இருந்தாலும் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பொது தரிசனம் தான் போனோம். அந்த அளவுக்கு வந்து கூட்டம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 45 மினிட்ஸில் சாமியை பார்த்துட்டோம். ஸோ முருகர் அருள் இருந்தால் தான் இது வந்து சீக்கிரமாக நம்ம பார்க்க முடியும் போல். ஏன்னா 100 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்த்தவங்களாம் அவ்வளோ நேரம் கழிச்சு தான் பார்த்தாங்க. நாங்கள் நல்லாவே பார்த்தோம் ஃப்ரீ தரிசனத்துலேயே. அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பெரியபாளையம் போயிட்டோம். ஸோ பெரியபாளையத்தில் வந்து இப்போ தான் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு போல் கும்பாபிஷேகத்துக்கு. ஸோ அங்கே ஒர்க்லாம் போயிருந்தது. அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை. நாங்கள் நல்லாவே சாமியை பார்த்தோம். பார்த்துட்டு அங்கே வந்து அன்னதானத்துக்கு டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ நான் என்ன தான் வந்து அத்தனை இடம் சுற்றினாலும் எங்களுக்கு டயர்டே தெரில. ஏன்னா கோவில் தானே போகணும், அதனால் எங்களுக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.